ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான பீட்ரூட் சாதம். ஸ்கூலுக்கு, ஆஃபீஸ்க்கு, லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம குயிக் அண்ட் சிம்பிளாகவும் சமைக்கணும், அதே சமயம் நல்ல டேஸ்டான ஒரு ரைஸ் வெரைட்டியாக இருக்கணும்னா இந்த பீட்ரூட் ரைஸும் ஒரு சூப்பரான ரெசிபிங்க. டக்குன்னு ஒரு 15 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ரொம்ப நல்ல சுவையாக இருக்கும், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியில் என்ன ஸ்பெஷல்னா, இங்கே ஃப்ரெஷ்ஷான மசாலா ரெடி பண்ணி இந்த பீட்ரூட் ரைஸ் செய்கிறோங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். இந்த பீட்ரூட் ரைஸை நம்ம ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ் கூட நல்ல ரைத்தா வறுவலோடலாம் பரிமாறும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பீட்ரூட் ரைஸு, ஆனியன் ரைத்தா கூடவே மஷ்ரூம் சில்லி செஞ்சுருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு பாசுமதி ரைஸ் எடுத்துருக்குறேங்க. இது கிட்டத்தட்ட 250 கிராம் இருக்கும். இந்த பீட்ரூட் ரைஸுக்கு நம்ம பாசுமதி ரைஸ் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எந்த ரைஸில் வேணாலும் பண்ணலாம். பட் பாசுமதி ரைஸ் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும், அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரைஸை நல்ல ஒரு அகலமான பவுலில் சேர்த்து விட்டு தண்ணி விட்டு 2 வாட்டி கழுவிட்டு நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம். ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம். இந்த ரைஸ் ஊறிட்டு இருக்கிற அந்த டைம் கேப்பில் நம்ம பீட்ரூட், ஆனியன் நல்லா கட் பண்ணிக்கலாம். இங்கே 2 பீட்ரூட் எடுத்துருக்குறேங்க. இது கிட்டத்தட்ட 250 கிராம் இருக்கும். பீட்ரூட்டில் நிறைய அயர்ன், கால்சியம் இருக்குது, நல்ல மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது, நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இது அடிக்கடி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அது பர்டிகுலர்லி அனீமிக்காக இருக்கிறவங்க அடிக்கடி சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. இப்போ பீட்ரூட்டை நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சாச்சு. அதாவது ரொம்ப பொடியாக இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த மாதிரி பீசஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். ஸோ பீட்ரூட் நல்லா கட் பண்ணி ரெடியாக இருக்குது. அடுத்தது நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். இங்கே மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் மிளகு. இந்த பெப்பர் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க, சேர்க்கிறது ரொம்ப நல்லது. பீட்ரூட் இனிப்பு சுவை தரும், அதுக்கு மிளகெல்லாம் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை, கொரியாண்டர் சீட்ஸ், கூடவே 2 சின்ன பீஸ் பட்டை. நம்ம இங்கே 1/4 கிலோ அரிசி சேர்க்கிறோம், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா சேர்த்துட்ருக்கோம். அடுத்ததாக 3 கிராம்பு, கூடவே 2 ஏலக்காய். அடுத்தது கொஞ்சமாக ஒரு சின்ன பீஸ் கல்பாசி, ஸ்டோன் ஃப்ளார். இது சேர்க்கும்போது வாசனை கூடுதலாக இருக்கும், இருந்தால் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. ஃபஸ்ட்டு அந்த ட்ரை ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொடிச்சிடுவோங்க. அதுக்கப்புறமா நம்ம வெட் இன்க்ரீடியன்ட் சேர்த்து அரைப்போம். பாருங்கள், இந்த அளவுக்கு பவுடராக பொடிச்சுக்கணும். ஸோ ட்ரை ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொடிச்சாச்சு, நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ இதில் ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்குவோம். பூண்டு கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக இருக்குது, அதனால் நான் 5 பல் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1 இன்ச்சு சைஸ் இஞ்சியை தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டாச்சு. அடுத்ததாக ஒரு 6-7 சின்ன வெங்காயம், இதெல்லாம் சேர்த்து நல்ல கொரகொரப்பாக அரைச்சிப்போம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். ஸோ ஃப்ரெஷ்ஷான மசாலா இங்கே ரெடி. அடுத்தது வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாயெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம பீட்ரூட் ரைஸை தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே ஸ்டவ்வில் குக்கர் வச்சாச்சுங்க. குக்கர் சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய். இந்த நெய் நல்லா சூடாகி உருகி வந்ததுக்கப்புறம் இப்போ தாளிப்புக்கு ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துடலாங்க. அது என்னென்னு பார்ப்போம். 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 பிரிஞ்சி இலை, 1 ஸ்டார் அனைஸ், 2 ஏலக்காய். இது இந்த சூடான எண்ணெயில் போட்டு விட்டுருவோம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறம் இப்போ தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸை சேர்த்துடலாம். 1 வெங்காயத்தை நல்லா சன்னமாக நீளமாக கட் பண்ணி வச்சாச்சு, அது இப்போ சேர்த்தாச்சுங்க. இந்த வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். இப்போ வெங்காயத்துக்கு கூட நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகாய் ஜஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா இப்படி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா விழுதை கம்ப்ளீட்டாக சேர்த்து விட்டுருவோம். மசாலா விழுது கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு. இங்கே அரைச்சிருக்கிறது எல்லாமே ரா இன்க்ரீடியன்ட்ஸ். அந்த இஞ்சி பூண்டெல்லாம் நம்ம பச்சையாக சேர்த்து அரைச்சிருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக நல்லா வதங்கி வரணும். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுடலாம். கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி. நம்ம ஏற்கனவே மிளகு சேர்த்து மசாலா அரைச்சிருக்கிறோம், 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கிறோம்.
ஸோ இங்கே 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கிறேன். நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுருவோம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்குனதுக்கப்புறமா இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கி வரணும். தக்காளி ஸ்பீடாக வதங்கி வர்றதுக்கு நம்ம இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துடலாங்க. இங்கே 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 1-2 நிமிஷம் வதக்கி விட்டால் தக்காளி ஈஸியாக சாஃப்டாக வெந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம புதினா சேர்த்துக்கலாங்க. நல்லா கழுவி சுத்தப்படுத்தி வச்ச புதினா இலைகள் கொஞ்சம், கூடவே 1 கைப்பிடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த தக்காளியோடு சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 1-2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்டாகிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. ரொம்ப குழஞ்சி மசியணும்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட் சேர்த்துடலாம். 250 கிராம் பீட்ரூட் சேர்த்துக்கிறேன். பீட்ரூட் சேர்த்து விட்டு நல்லா 1 நிமிஷம் வதக்கி விட்டுருவோம். இப்போ ரைஸ் வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1 டம்ளர் பாசுமதி ரைஸ் எடுத்திருந்தோம். 1 டம்ளர் பாசுமதி ரைஸுக்கு 1.5 டம்ளர் தண்ணி சரியாக இருக்கும். இதுவே நீங்கள் நார்மல் ரைஸ் எடுத்துக்கிறதா இருந்தால் 1 டம்ளர் ரைஸுக்கு 2 டம்ளர் தண்ணி வைங்க. தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஊற வச்சு ரெடியாக வச்சுருக்கிற பாசுமதி ரைஸை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கணும். நம்ம ஊற வச்சுருந்த 1 டம்ளர் ரைஸை கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு. நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். ரைஸ் சேர்த்து கலந்து விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிடலாங்க. நம்ம ஏற்கனவே தக்காளி வதக்கும் போது உப்பு போட்டிருந்தோம், பட் அது கொஞ்சம் பத்தாது. அதனால் இன்னும் கொஞ்சம் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குக்கரை மூடியை எடுத்து மேலே வச்சு விட்டுருவோம். இப்போ டைட்டாக க்ளோஸ் பண்ணி வெயிட்டெல்லாம் போட வேண்டாம், இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே அது வெந்து வரட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு, நல்லா ஸ்டீம் பிடிச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணி கிளறி விடுவோம். பாருங்கள், நல்லா பாதி அளவுக்கு ரைஸ் வெந்துருச்சு. நம்ம விட்டுருந்த தண்ணி ஈக்குவல் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் மேலால் கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி விட்டுட்டு இப்போ டைட்டாக நம்ம குக்கர் மூடியை போட்டு விட்டு வெயிட் வச்சு விட்டு ஸ்டவ்வை சிம் பண்ணிடணும். கண்டிப்பாக ஸ்டவ்வை சிம் பண்ணிடுங்க. சிம் பண்ணி ஒரே விசிலுக்கு வெயிட் பண்ணி விடுங்க. விசில் வரலன்னா 10 நிமிஷத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், ஒரே விசிலில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு விசில் வந்தாச்சு, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். வாவ், நல்ல கமகமன்னு வாசனையோட பர்ஃபெக்டான பீட்ரூட் ரைஸ், பீட்ரூட் புலாவ் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. சாதம் நல்லா வெந்திருக்கு, உதிரி உதிரியாக இருக்குது, அடிப்பிடிக்கல, பர்ஃபெக்டாக இருக்குது. பாருங்கள், அவ்வளோதாங்க. டக்குன்னு நம்மளுக்கு ஒரு அருமையான பீட்ரூட் புலாவ் ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அழகான பிங்க் கலரில் இந்த சாதம் இருக்கிறதால குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுவும் இப்படி நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்செல்லாம் செஞ்சுருக்கிறதால பீட்ரூட் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த ரைஸை கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரைஸ் கூட நல்ல ஒரு ஆனியன் ரைத்தா வறுவலெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல ஸ்பெஷலாக இருக்கும். நான் இன்றைக்கி நல்ல ஒரு ஆனியன் ரைத்தாவும் மஷ்ரூம் சில்லியும் செஞ்சுருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. மஷ்ரூம் சில்லி, காலிஃப்ளவர் சில்லி எல்லாம் இதுக்கு நல்ல பொருத்தமாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.